ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாண்டுரங்கன். தமிழ்நாட்டில் ரயில்வே துறையில் தமிழ் மாணவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலை. இங்கே யாருமே கேள்வி கேட்குறதில்ல. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஏன் எங்களுக்கு வேகன்சி கம்மியாக வருது, ஏன் இது மாதிரி அநியாயம் நடக்குது, இது மாதிரி முறைகேடு நடக்குது, யாரும் கேள்வி கேட்குறதில்ல. அதனாலேயே நம்மளை ஓரங்கட்டுறதுக்கான வேலைகள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்குது. ஸோ எப்படிலாம் நடந்திருக்குன்ட்டு ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து போடுறேன். நிறைய விஷயம் நடந்திருக்கு, இங்கே நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் எடுத்து போடுறேன். இதை நீங்கள் கொஞ்சம் யாராவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்டிபிசியில் வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பசங்க இனிமேல் தமிழ்நாட்டில் ஃபில் ஆகிற ஜாப் ஃபுல்லாக, ரயில்வே ஜாப் ஃபுல்லாக தமிழ்நாட்டு பசங்களால் வர முடியும். தமிழ்நாட்டை கார்னர் பண்ணி வேகன்சி கம்மியாகவே வர்றாங்க. இப்போது என்டிபிசி கிராஜுவேட் லெவல் வந்திருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 2 வேகன்சி தான் வந்திருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதாவது கூட்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 3 வேகன்சி தான் வந்திருக்கு. ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு தெரியலை. ஒரு வருஷத்தில் 2 ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ரிட்டையர் ஆகிருப்பாங்களா, இல்லை 3 கூட்ஸ் கார்டு தான் ரிட்டையர் ஆகிருப்பாங்களா, வேறு ஆட்களே கிடையாதா? நீங்கள் நினைப்பீங்க, சரி இந்த வருஷம் கம்மியாக இருந்தால் என்ன, போன வருஷம் 2024 நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி அதிகமாக வந்திருக்கும், அதனால் இப்போ கம்மியாக எடுத்துருப்பாங்கன்ட்டு. 2024 இதே என்டிபிசி கிராஜுவேட்டில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தமிழ்நாட்டுக்கு ஆர்ஆர்பி சென்னைக்கு 8 வேகன்சி தான் வந்திருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கூட்ஸ் கார்டுக்கு 9 வேகன்சி தான் வந்திருக்கு. போன வாட்டி 8, 9, இந்த பக்கம் இந்த வாட்டி 3, 4. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் கம்மியாக இருந்திருக்கும், அதனால் நம்மளுக்கும் கம்மியாக இருக்கும்ன்ட்டு. அப்படி கிடையாது. இதே பெங்களூர் ஜோன், பெங்களூரில் 2024 என்டிபிசியில் பெங்களூரில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 116 வேகன்சி வந்திருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு 8 வேகன்சி தான் வந்திருக்கு. இதே பெங்களூர் ஜோனில் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 2024 237 வேகன்சி வந்திருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு 9 வேகன்சி தான் வந்திருக்கு. ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 65 வேகன்சி வந்திருக்கு 2024, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 52 வேகன்சி வந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் 2025 வேகன்சி பார்த்திங்கன்னா பெங்களூர் ஜோனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 36 வேகன்சி வந்திருக்கு, கூட்ஸ் கார்டுக்கு 134 வேகன்சி வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரம் ஜோனில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 27 வேகன்சி வந்திருக்கு, கூட்ஸ் கார்டுக்கு 17 வேகன்சி வந்திருக்கு. இல்லை, எனக்கு புரியலை. தமிழ்நாடு ஸ்டேட் என்ன, கேரளா கர்நாடகா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக இருக்கா, ட்ரெயின் நெட்வொர்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கான்னு என்னன்னு தெரியலை எனக்கு. அடுத்த வருஷம் என்ன தெரியுமா, இந்த 2, 3 கூட வராது, 0 வரும். ஏன்னா இங்கே தான் நம்ம கேட்குறதுக்கு ஆள் இல்லையே. அடுத்தது எக்ஸாம் சென்டர் போகிறது. 2024 வந்த ஏஎல்பி செகண்ட் ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா சிபிடி 2க்கு தூத்துக்குடியில் இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்டராபாத்தில் போட்டுருந்தாங்க, விஜயவாடாலாம் போட்டிருந்தாங்க எக்ஸாம் சென்டர். நிறைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆனாங்க அவ்வளோ லாங்கில் போட்டு. தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டரே கிடையாதா? இல்லை, எனக்கு புரியலை. நீங்கள் நினைப்பீங்க, சரி ஏதோ போன வாட்டி தான் ஏதோ ஒன்று தெரியாதனமாக லாங்கில் போட்டிருப்பாங்க, எக்ஸாம் சென்டர் கிடைக்காதுன்ட்டு. போன வாட்டிலாம் இல்லை, காலங்காலமாக இவனுங்க தூரமாக தான் போட்டுட்ருக்காங்க. நிறைய இஷ்யூ ஆயிருக்கு. அடுத்தது எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்துருச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் குளறுபடி வருது. 2024 வந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கு ஆர்ஆர்பி சென்னைக்கு 493 வேகன்சி வந்திருந்தது. இப்போ சிபிடி 2லாம் முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட் வந்தது. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 443 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. வேகன்சி 493 இருக்கிற இடத்துல ஏன் வெறும் 443 பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க? மீதி 50 பேர் என்ன ஆனாங்க? 50 பேர் கூப்பிடவே இல்லை. ஏன் அந்த 50 பேர் என்ன ஆனாங்க? ஏன் கூப்பிடல? இங்கே கேள்வி கேட்க ஆள் இல்லை. இப்போ அடுத்து என்ன திரும்ப பண்ணுவாங்க, இந்த 50 பேருக்கு வேகன்சி ஷார்ட்டேஜ்னு ஒரு 3 மாதம் கழித்து நார்த் இந்தியாவில் பாஸ் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நேரம் தூக்கி இங்கே எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே போஸ்டிங் போட ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படி இப்போ ஆர்ஆர்பி சென்னையில் அப்ளை பண்ண விட்டுட்டு நார்த் ஜோனில் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போடுவாங்க? சும்மா கதை கத்தி விடுறியா, சென்சேஷன் க்ரியேட் பண்ணியா நினச்சிட்ருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. 2018 ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனில் இது நடந்தது. மதுரை எம்பி சு வெங்கடேசன் தான் இதை தடுத்து நிறுத்தினார். என்ன நடந்ததுன்னா, ஆர்ஆர்பி சென்னையில் அப்ளையே பண்ணலை, நார்த் ஜோனில் அப்ளை பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி சென்னையில் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டும் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆர்ஆர்பி சென்னைக்கு ஏஎல்பியாக நார்த் ஜோனில் இருக்கிறவங்கள இங்கே வேலைக்கு போட ட்ரை பண்ண முயற்சி செஞ்சாங்க. அதை லாஸ்ட் நேரத்தில் எம்பி சு வெங்கடேசன் தடுத்து நிறுத்தி, அது எப்படி எங்கள் ஜோனில் வேகன்சி நீங்கள் அடுத்த ஜோனை வச்சு ஃபில் பண்ணுவீங்க, எங்கள் ஜோன்லேயே ஆள் அதிகமாக இருக்குன்னு அவர் குரல் கொடுத்ததுனால அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்படி எப்படிலாம் கேப் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிலாம் கேப் க்ரியேட் பண்ணி தமிழர்களை வர விடாமல் இவங்க முயற்சி பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ இல்லை நியூஸ் ரிப்போர்ட்டரோ யாராக இருந்தால் எனக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு நான் இந்த டீட்டெயில் சொல்லி இதை நியூஸ்லையோ இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரோ இதை கொஞ்சம் இஷ்யூவாக மாற்றினாங்கன்னா நிறைய தமிழ் பசங்க உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கம்மியாக இருக்கிற வேகன்சிலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தெரிஞ்ச வகையில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் அது வெளியே எடுத்துகிட்டு வர முடியல. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மாற்றலாம். தமிழ்நாட்டு ஆர்ஆர்பி சென்னைக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தில் ஐடிஐ கல்வி தகுதிக்கு
7600 வேகன்சி வந்திருக்கு. ஆனால் இங்கே ஐடிஐ மாணவர்கள் அது பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. இதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பழங்குடியினர் எஸ்டி இருப்பாங்கள்ல, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 734 வேகன்சி வந்திருந்தது. டிஎன்பிசியில் எஸ்டிக்கு வந்து வேகன்சி பார்த்திங்கன்னா 1.5%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 7.5%. ஆனால் இங்கே ரயில்வேல வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 10% வந்திருக்கு. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா, இங்கேருந்து ஒரு 20-25 எஸ்டி மாணவர்கள் கூட தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதை மாற்றணுன்றதுக்காக நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 6 எஸ்டி, அதாவது பழங்குடியினர் ஐடி இருக்குது. அந்த 6 ஐடியை நாங்கள் பொறுப்பு எடுத்து அந்த மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்து ஃப்ரீயாக அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணி அவங்க ரயில்வே ஜாப் வாங்க உறுதுணையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதை நாங்கள் பண்ணோம்னா பழங்குடியினர் சமுதாயத்தில் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ துறையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டு மாணவர்கள் வரணுன்றதுக்காக எங்களோட பெஸ்ட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இல்லை, மேக்ஸுக்கு புக் இல்லை, கொஷின் பேப்பர் புக் இல்லைன்றனால நாங்களே அக்னி பதிப்பம்னு சொல்லி உருவாக்கி அது மூலிமா மாணவர்களுக்கு புக்ஸு கொடுத்துட்ருக்கோம். அந்த அக்னி பதிப்பத்தில் வர புக்குக்கு அதுக்கடுத்தது நான் பாண்டுரங்கன், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தம் சொல்லிட்டு ஒரு ஐடி மட்டுமே படித்த 21 வயசு பையன், நாங்கள் 2 பேர் தான் அந்த புக்குக்கு ஆத்தர். எங்களோட ரயில்வே கணிதம் அக்னி பதிப்பத்தோட ரயில்வே கணிதம் புக்கை வந்து திருஞான சம்பந்தம் அவரோட சொந்த மாவட்டத்தில் இருக்கிற 100 லைப்ரரிக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அவரோட இங்கே வந்து இப்போ என்னென்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இதை நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு இல்லை, அவன் படித்த காலேஜுக்கு இல்லை, அவனோட சொந்த மாவட்டத்துக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கான். 100 புக்ஸு லைப்ரரிக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். ஏன்னா லைப்ரரி நிறைய பேர் வந்து படிப்பாங்க, அது மூலிமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக. இதில் என்ன சோகம்னா, இது வரைக்கும் அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக இல்லை நூலகத்துறை சார்பாகவோ இல்லை வேறு யார் சார்பாகவும் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தாங்கல்ல, இதே அரசியல் பிரபலமோ இல்லை சினிமா பிரபலமோ பண்ணியிருந்தா அதை பெரிய விஷயமா போற்றி புகழ்ந்து பாராட்டியிருப்பாங்க. உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ஹெல்ப் தான், உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ இல்லை நியூஸ் ரிப்போர்ட்டருக்கோ இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி இதை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இல்லைனா எங்களுக்கு அவங்க காண்டாக்ட் வாங்கி கொடுங்க, நாங்கள் அவங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு வாட்டி நம்ம இங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா போதும், இங்கே கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டே அவங்க வந்து தப்பு பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. என்னோடய முயற்சி நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.